தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும், மேரி கரோலின் ஆண்மலை பாட்சிக்காகவும், செங்கோல் செல்வி உடல் நலன் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மகள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ஆர்த்தி சகாயராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், மரியந்துவான் உடல் பூரண நலன் பெற வேண்டியும், முருகன் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், ராஜம் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், லூர்து சாமி தெரேசம்மாள் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும், ஜோசப் அல்போன்ஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஆரோக்கியராஜ் ரிஜி விக்டோரியா குழந்தை வரன் வேண்டியும், கனகரத்தினம் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், அமல்ராஜ் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், கனகரத்தினம் பிரெஞ்சு குடியுரிமை விரைவில் கிடைக்க வேண்டியும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், செல்வி பிரியங்கா ரம்யா பொது தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும், மரிய ரெஜிஸ் SMN டொமினிக் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், குமார் அறுவை சிகிச்சை நன்கு நடைபெற வேண்டியும், சாந்தா கிளாரா மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, தவக்கால ஒழுக்கத்தால் பயிற்சியும் உமது வார்த்தையால் வளமும் பெறுகின்றோம். எங்களை புனிதப்படுத்தும் தவ முயற்சிகளால் நாங்கள் உம்மை முழுமையாக பற்றிக் கொள்வோமாக. உம்மை நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வாக்கியங்கள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ராயேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் நிலைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள்.
நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கம்பளை போல் பணியை பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உரை பணியை தூவுகின்றார். பல்லவி. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்று பல கட்சிகள் தங்களுக்கு ஓட்டளிக்கவும் ஆதரவு தெரிவிக்கவும் முனைப்பாக மாநாடுகளை நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறுதியிலே இவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது கொள்கைக்காக, கூட்டணிக்காக கொள்கையையும் ஆட்சிக்காக இலட்சியங்களையும் காற்றிலே பறக்க விடுகின்ற அவலங்களை கண்கூடாக நாம் காணுகின்றோம்.
எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொரு இறைவனுடைய மதிப்பீடுகளையும் சட்டங்களையும் கடைபிடித்து அதன் நமது வாழ்வின் வழியாகவே பிறருக்கு கற்பிக்க நம்மை அழைக்கின்றார். இன்றைய உலகிலே வார்த்தையினால் ஜாலங்களை புரிகின்ற மனிதர்கள் ஏராளம். ஆனால் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழுகின்றவர்கள் வெகு சிலரே. இதைத்தான் திருவள்ளுவரும் கூட அழகாக கூறுவார். சொல்வது யாவர்க்கும் எளிது, அரிது சொல்லிய வண்ணம் செயல் என்று கூறுவார். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட இன்றைய நவீன உலகிலே கிறிஸ்துவை நற்செய்தியை நமது வாழ்வின் வழியாக அறிவிக்க நம்மை அழைக்கின்றது. இந்த தவக்காலம் கூட நமது வாழ்வை நெறிப்படுத்தி இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ நம்மை அழைக்கின்றது. அதற்கான ஒரு அருளின் காலத்தையும் திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவீன உலகிலே இறைவனுடைய வார்த்தையை கையில் ஏந்தி கொண்டு அறிவிப்பது என்பது இயலாத காரியம். ஆனால் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு வாழ்வும், நாம் சொல்கின்ற ஒவ்வொரு செயலும் அடுத்தவருடைய மனதிலே ஆழமான ஒரு பாதிப்பை, நற்செய்தி அறிவிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம். நற்செய்தி அறிவிப்பின் பணியாக ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நலமெல்லாம் நல்கிடும் இறைவா, உமது மக்கள் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இந்த பலிப்பொருளையும் வேண்டுதலையும் ஏற்றருளும். இந்த திருநிகழ்ச்சியை கொண்டாடும் எங்களை எல்லாவித இடர்களினின்றும் காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இந்த தவக்காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆசி பெற்றவர்
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினை கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Say
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, நாங்கள் அருந்திய இந்த திருவுணவு பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் உம்மோடு கொண்டுள்ள உறவை வளர்ப்பதாக. இதனால் நாங்கள் உமது கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதோடல்லாமல் அவற்றை கடைபிடித்து உம்முடைய வாக்குறுதிகளுக்கு உரியவராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது
ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் திருசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, இயேசு மரி சூசை,